சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம் 5ஆம் திருமுறை. பண் திருக்குறுந்தொகை. தலம் திருச்சிராப்பள்ளி. சுவாமி தாயுமானவர். அம்பாள் மட்டுவார் குழலம்மை. தேவார பாடல் பெற்ற சோழநாடு காவிரி தென்கரை தலத்தில் 6வது இடமாக கருதப்படுகிறது. சுகப்பிரசவம் இனிதே நடைபெற பாட வேண்டிய பதிகம். தல வரலாறு. தனது 5வது தலப்பயணத்தின் ஒரு பகுதியாக பண்டைய நாளில் சோழர்களின் தலைநகராக விளங்கிய முக்கீச்சரம் சென்று திருஞான சம்பந்தர் அதன் பின்னர் அருகில் உள்ள சிராப்பள்ளி தலத்திற்கு சென்றதாக பெரிய புராணம் உணர்த்துகின்றது. இதனை உணர்த்தும் பெரிய புராணத்து பாடலை நாம் இங்கே காண்போம். கைமலை யானை, மலை போன்ற பருத்த உடலும் தும்பிக்கையும் உடைய விலங்கு திருஞான சம்பந்தர் மகிழ்ச்சியினால் தனது உடல் பூரிக்க உள்ளம் குளிர நாவினால் தமிழ் மாலை பாடி இறைவனுக்கு அணிவித்தார் என்று கூறுவதன் மூலம் மனம், வாக்கு, காயம் ஆகிய 3 கருவிகளையும் இறை வழிபாட்டினில் அவர் ஈடுபடுத்திய நிலையை சேக்கிழார் இங்கே உணர்த்துகின்றார். விளங்கிய மாலை என்று குறிப்பிட்டு புகழுடன் விளங்கும் பதிகம் என்று கூறுகின்றார். செம்மணி வாரி அருவி தூங்கும் சிராப்பள்ளி மேய செழுஞ்சுடரை கைமலை ஈருறி போர்வை சாத்தும் கண்ணுதலாரை கடல் பணிந்து மெய்மகிழ்வெய்தி உளம் குளிர விளங்கிய சொற்றமிழ் மாலை வேய்ந்து மைமலர் கண்டர்த்தம் ஆணைக்காவை வணங்கும் விருப்போடு வந்தணைந்தார். இந்த தலத்தின் மீது ஞானசம்பந்தர் அருளிய ஒரு பதிகமும் அப்பர் பிரான் அருளிய ஒரு பதிகமும் நமக்கு கிடைத்துள்ளன. இந்த மலையில் 3 சிகரங்கள் இருப்பதாலும் இராமாயணத்து பாத்திரம் திரிசரன் வழிபட்டதாலும் திருச்சிராப்பள்ளி என்ற பெயர் வந்ததாக கூறுகின்றனர். ஆனால் தேவார பதிகங்கள் சிராப்பள்ளி என்று குறிப்பிடுவதால் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டு சிராப்பள்ளி என்று அழைக்கப்படுகின்றது என்று கொள்வது பொருத்தமாக உள்ளது. சமணர்கள் தங்கி இருந்ததால் பள்ளி என்று அழைக்கப்பட்டது என்றும் கூறுவார்கள். உச்சி பிள்ளையார் கோயிலின் பின்னே 5ஆம் நூற்றாண்டில் சமணர்கள் படுக்கையாக பயன்படுத்திய அவர்களது உறைவிடங்கள் உள்ளன. அங்கே சிரா என்று ஒரு சமண தலைவர் தங்கியதாக குறிப்பு காணப்படுகின்றது. எனவே அந்த சமண தலைவரின் பெயரால் சிராப்பள்ளி என்று அழைக்கப்பட்டதாகவும் கருதுவர். அப்பர் சம்பந்தர் காலங்களில் இந்த தலம் மக்கள் வழக்கில் சிராப்பள்ளி என்றே அழைக்கப்பட்டது. வாயுவுக்கும் ஆதிசேடனுக்கும் இடையே நடந்த போட்டியில் சிதறிய மேருமலையின் 3 பாகங்கள் திருச்சி, காலத்தி, திருகோணமலை ஆகிய மலைகள் என்று கூறுவார்கள். மலையின் உச்சியில் உச்சி பிள்ளையார் கோயில் உள்ளது. இறைவனின் பெயர் மாத்ரு பூதேஸ்வரர், தாயுமானவர். இறைவியின் திருநாமம் மட்டுவார் குழலி, சுகந்த குந்தளாம்பிகை. ஒரு தாமரை மலர் மேல் சிறு குழந்தையாக இருந்த உமை அன்னையை கண்ட காத்தியாயனார் என்ற முனிவர் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தார். குழந்தையின் கூந்தல் இயற்கையாகவே நறுமணம் வீசியதால் அந்த குழந்தைக்கு மட்டுவார் குழலி என்று அழைத்து வளர்த்தார். மட்டுவார் குழலி வளர்ந்த பின்னர் சிவபெருமானை மணந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்புடன் தவம் செய்ய அந்த தவத்தினால் மகிழ்வடைந்த பெருமான் காத்தியாயினியை மணம் செய்து கொள்கின்றார் என்று தல புராணம் கூறுகின்றது. செவ்வந்தி புராணம் என்பது இந்த தலத்தின் புராணம். காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த ரத்னகுப்தன் என்னும் வணிகனுக்கு ரத்னாவதி என்ற ஒரு பெண், அவர் தனது பெண்ணை தனகுப்தன் என்று திருச்சியில் உள்ள வணிகருக்கு மனம் முடித்து கொடுக்கின்றார். ரத்னாவதி என்னும் செட்டி பெண் கருவுற்ற போது உதவிக்கு தனது தாய் வருவாள் என்று காத்திருந்தாள். சிவனை எப்போதும் துதிக்கும் இந்த பெண்ணுக்கு பேறுகாலம் நெருங்கிய போது காவிரியில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக பெண்ணின் தாயார் தனது மகளுக்கு பேறுகாலத்தில் உதவ வர முடியாமல் போய்விட்டது. நதியில் ஓடிய பெருவெள்ளம் காரணமாக 7 நாட்கள் அடுத்த கரையில் தங்கிய போது பெண்ணின் தாயாரால் வர முடியாமல் போயிற்று. ஆனால் பெருமான் அந்த பெண்ணின் தாயார் வேடம் தாங்கி செட்டி பெண்ணுக்கு எந்த இடையூறும் இன்றி ஆண் குழந்தை பிறக்கும் வரை இருந்து உதவி செய்தார். வெள்ளம் வடிந்த பின்னர் மகளை காண்பதற்காக வந்த தாய் அங்கே தன்னை போலவே வேறு ஒருத்தி
தன் மகளுக்கு உதவி செய்வதை கண்டு வியந்தாள். சிவன் தாய் மற்றும் பெண் ஆகிய இருவருக்கும் காட்சியளிக்கவே நடந்த அதிசயத்தை இருவரும் உணர்ந்தனர். செவ்வந்திநாதர் என்று அழைக்கப்பட்ட இறைவன் அன்று முதல் தாயுமானவர் என்று அழைக்கப்பட்டார். மகப்பேறு காலத்து மகளிரின் இல்லத்தில் இருக்கும் எவரேனும் இந்த தலத்தின் மீது அருளப்பட்ட பதிகங்களை முறையாக ஓதி வந்தால் இயல்பான முறையில் பிரசவம் ஏற்படும் என்ற நம்பிக்கை உள்ளது. செவ்வந்திநாதர் என்று இந்த தலத்து இறைவன் அழைக்கப்படும் காரணத்தை நாம் இப்போது காண்போம். சாரமா முனிவர் ஒரு அழகான நந்தவனம் அமைத்து அதில் செவ்வந்தி மலர்களும் மற்ற மலர்களும் வளர்த்து நாள்தோறும் அந்த மலர்களை மலைக்கோட்டையில் உள்ள இறைவனுக்கு படைத்து வந்தார். இந்த தலத்து இறைவன் அப்போது மலைக்கொழுந்து அடிகள் என்று அழைத்து வந்தனர். செவ்வந்தி மலர்களின் அழகில் மனதை பறிகொடுத்த சோழ அரசி ஒருத்தி அந்த மலரை தனக்கு தருமாறு கேட்க சாரமா முனிவர் மறுத்துவிட்டார். பிராந்தகன் என்ற மன்னரின் சேவகன் முனிவர் அறியாமல் இந்த மலர்களை திருடி அரசிக்கு அளித்து வந்தான். மலர்கள் திருடு போவதை அறிந்த முனிவர் காரணத்தை கண்டுபிடித்த பின் ஒன்றும் செய்ய முடியாமல் திண்டாடினார். அரசி இந்த திருட்டுக்கு உடந்தையாக இருந்ததால் அரசனிடம் முறையிட்டால் பயனேதும் இருக்காது என்று கருதி இறைவனாகிய தாயுமானவரிடம் முறையிட்டார். கோபமுற்ற இறைவன் தனது கண் திறந்து உறையூர் திசையை நோக்கி மண்மாறி பொழிந்து ஊர் மொத்தம் புதையுண்டது என்று செவ்வந்தி புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னர் லிங்கம் கிழக்கு திசையை பார்த்து இருந்ததாகவும் இதற்கு பின்னர்தான் மேற்கு திசை நோக்கி லிங்கம் இருப்பதாகவும் கூறுவர். சன்னதிக்கு பின்புறம் கொடிமரமும் பிரார்த்தன வாசலில் அமைந்துள்ள தன்மை இந்த செய்திக்கு ஆதாரமாக உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செவ்வந்திநாதர் என்று இறைவன் அழைக்கப்படலானார். மலையே சிவனாக கருதப்படுவதால் நந்தி அடிவாரத்தில் உள்ளது. உமையம்மை, பிரமன், இந்திரன், சடாயு, அகத்தியமுனி, விபீஷணன், அர்ஜுனன், ராமர், அனுமன், சப்த ரிஷிகள், திரிசரன், சாரமா முனிவர், சேக்கிழார், மௌனகுரு, தாயுமானவர், செட்டிப்பெண் ரத்னாவதி ஆகியோர் வழிபட்ட தலம். அம்மன் சன்னதியில் சுற்று சுவர்களில் சௌந்தரிய லஹரி பாடல்கள் செதுக்கப்பட்டுள்ளன. தாயுமானவர் கோயிலின் விசாலமான முன்மண்டபம் உள்ளது. உயரமான வரிசையில் 63 சிலைகளும் வாயில் முகப்பில் கம்பத்தடி விநாயகர் 6 முகர் சன்னதிகள் உள்ளன. உள்ளே 63 உற்சவ சிலைகளும் செவ்வந்தி விநாயகர் காட்சி தருகின்றார். அம்பாள் சன்னதிக்கு மேல் உள்ள கட்டுமானத்தில் தான் இறைவன் சன்னதி உள்ளது. மூலவர் கம்பீரமாக காட்சி தரும் பருத்த திருமேனி, மேற்கு பார்த்த சன்னதி, சுயம்பு உருவம். தென்முக கடவுளின் சந்நிதியில் 8 முனிவர்களை நாம் காணலாம். சனகாதி முனிவர்கள், சிவயோக மாமுனிவர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர், திருமூலர் என்று கூறுவார்கள். சாதாரணமாக வெவ்வேறு திசைகளை நோக்கி இருக்கும் நவகிரகங்கள் இந்த கோயிலில் அனைத்து கிரகங்களும் சூரியனை பார்த்து இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளன. சூரியனை அவரது மனைவி உஷா தேவியுடன் காணலாம். பிரமன் இரு மனைவியருடன் இருப்பதை காணலாம். சித்திர மண்டபத்தில் 9 வளையங்கள் கொண்ட கல்லால் ஆன சங்கிலி ஒன்றை காணலாம். இதுவே இத்தலத்து தலப்புராணம். இப்பொழுது நாம் அப்பர் பிரான் அருளிய தேவாரம் இந்த கோயிலின் பதிகத்தை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். மட்டுவார் குழல் ஆளோடு மாழ்விடைத்தமாவுகந்து ஏறுமிறைவனார் கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே அரியன் தலை வெட்டி வட்டாடினார் அரியன் தொழுது ஏத்துமாறும் பொருள் பெரியவன் சிரா பள்ளியை பேணுவார் அரியன் தொழ அங்கிருப்பார்களே அரிச்சிரா பகல் ஐவராளாட்டுண்டு சுரிச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேள் திருச்சிராப்பள்ளி என்றளும் தீவினை நரிச்சிராது நடக்குமே தாயுமா எனக்கே
தலை கண்ணுமாய் பேயனேயனையும் ஆண்ட பெருந்தகை தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே. தேயநாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனார் என நம்பினை நாசமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மட்டுவார் குழலி அம்மை உடனாய தாயுமான ஈசனார் திருவடிகள் போற்றி போற்றி.